சுதந்திரம் கொடுக்கக்கூடிய நேரத்துல வந்து முக்கால்வாசி இந்தியா, முக்கால்வாசி பாகிஸ்தானுக்கு தான் வெள்ளைக்காரன் கையில இருந்தது. அதுக்கு சுதந்திரம் குடுத்துட்டான். குடுத்த பிறகு என்ன செய்றாங்கன்னு கேட்டா, காங்கிரஸுடைய அந்த நேரு தலைமையில இருந்த அரசாங்கத்துல இருந்து என்ன செய்றாங்கன்னா, எங்கெங்கெல்லாம் சின்ன சின்ன அரசாங்கங்கள் இருக்கிறதோ, அவங்கள எல்லாம் வந்து ஒழுங்கா எச்சரிக்கை பண்ணி, மிரட்டி, அதிகாரத்த பயன்படுத்தி, மரியாதை இந்தியாவோட சேர்ந்துக்க. வெள்ளைக்காரன் காலத்துல இருந்த மாரி எல்லாம் விடமாட்டோம். இந்த கப்பம் கட்டிக்கிட்டு, நீங்க இஷ்டத்துக்கு செய்றதெல்லாம் அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லி, சின்ன சின்ன சமஸ்தானங்களை எல்லாம் காங்கிரஸுடைய அந்த காலத்துல வந்து இணைக்கிறாங்க. அப்படி இணைக்கும் பொழுது, ஹைதராபாத் நிஜாமு, அந்த ஜூனாகட் மகாராஜா இவங்கலாம் எதிர்க்கிறாங்க. சண்டையும் நடந்துச்சு. ராணுவத்தை எல்லாம் குவிச்சு, "படைக்கு மரியாதையா சேர்றியா?" அப்படிங்கிற மாரி சொல்லி, படைய குவித்த பிறகு அவங்க மிரண்டு போய் என்ன செஞ்சாங்கன்னா, இந்தியாவோட சேர்ந்துட்டாங்க. ஹைதராபாத்லாம் இந்தியாவோட சேர்ந்தது அப்படித்தான். ஹைதராபாத் வந்து தனி நாடா தான் இருந்துச்சு. அதாவது சிற்றரசர்கள் ஆளக்கூடிய ஹைதராபாத் நிஜாம் கையில இருந்தது. இப்படி பிரித்து அவன் குடுத்து விட்டு போகும் பொழுது, இந்தியாவுல என்ன செஞ்சாங்கன்னா, அத சு நாட்டோட சேர்க்கும் பொழுது, ஒரு பெரிய வாக்குறுதி குடுத்து, அவன் என்ன அளவுக்கு சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தானோ, ஆட்சியாளர்களா இருந்து அவனுக்கு என்ன கிடைக்குமோ, அதை வந்து நாங்க மானியமா தர்றோம்.